ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆஃப் ஏஜ் என்று சொல்லக்கூடிய இரும்பு காலத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு காலம் அப்படின்றதுக்கான சான்றுகள் உலகிலேயே முதலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வந்து மயிலாடுபாறை அப்படின்ற இடத்துல தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பு இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்மையில் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சான்றுகளின் அடிப்படையிலும் சரி, அதே போல இரும்பு இருந்ததற்கான நிறைய சான்றுகள் கிடைத்ததன் அடிப்படையிலும் சரி, இரும்பின் தொன்மை என்ற ஆய்வறிக்கையை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் இருந்தது என்ற செய்தியை இந்த ஆய்வறிக்கையின் மூலமாக நம்ம வந்து நிறைய பேர் தெரிஞ்சிக்கக்கூடிய விதமாக வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இரும்பு இரும்பதற்கான சான்றுகள் பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, தற்போதைய பட்ஜெட்டில் 2025 டு 26 பட்ஜெட்டில் தெலுங்கனூர் என்ற இடத்துல அகழாய்வு செய்வதற்கான உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தெலுங்கனூரை பற்றி நம்ம வந்து சொல்லணும். இந்த தெலுங்கனூர் அப்படின்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அயன் ஆஃப் சைட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. அதாவது இரும்பு தளம் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ இந்த தெலுங்கனூர் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தற்போதைய சேலம் மாவட்டம் மேட்டூர், காவிரி ஆறு ஓடுது இல்லையா, அந்த மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய தெலுங்கனூர் என்ற பகுதியில் தான் தற்போது அகழாய்வு செய்வதற்கான உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ அங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தளம் இருந்ததற்கான சான்றுகள் இருந்திருக்கிறது. சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நமக்கு வந்து இரும்பு உருக்கும் உலைகள், இந்த இரும்பு உருக்கும் உலைகள் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஈரோடு மாவட்டம் இருக்கக்கூடிய கொடுமணல் அப்படின்ற இடத்துலையும் குட்டூர் என்ற இடத்துலையும் இரும்பு உருக்கும் உலைகள் இருந்ததாக நமக்கு செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. இதை தாண்டி பரவலாக இரும்புக்கான சான்றுகள் இருக்கு. அதுல நமக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இதே தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் இருக்கக்கூடிய அங்கேயும் சரி, அதனைத் தொடர்ந்து இதே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிவகலை போன்ற பகுதியிலும் இரும்பு இருந்ததற்கான சான்றுகள் நிறையாக இருக்கிறது. அதே போல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சங்காலத்தை சார்ந்த கொடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நம்ம வந்து பார்த்துருப்போம். தருமபுரி என்று சொல்லக்கூடிய தகடூர் மலையை ஆட்சி செய்தவர். இவர் இந்த தகடூர் அப்படின்றதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகடுகளை இங்கிருந்து ஏற்றுமதி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே அதியமான் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் கரும்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பிற்கான சான்றுகள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் இந்த இரும்பு காலம் அப்படின்றது. நன்றி.